மலேசியாவின் 20 சிறுவர் பராமரிப்பு நிலையங்களில் உடல் ரீதியாக பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டனர் என கருதப்படும் 402 சிறுவர்களையும் 10 வயதினரையும் போலீசார் மீட்டுள்ளனர். 1 வயது முதல் 17 வயதானவர்களை மீட்டுள்ளதாகவும் இவர்கள் பல்வேறு விதமான துஷ்பிரயோகங்களை எதிர்கொண்டுள்ளனர் எனவும் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மத ஆசிரியர்கள் உட்பட 171 பேரை கைது செய்துள்ளதாக மலேசிய போலீசார் தெரிவித்துள்ளனர். சிறுவர் பராமரிப்பு நிலையங்கள் பிரபலமான இஸ்லாமிய அமைப்புடன் தொடர்புடையவை என்பது குறிப்பிடத்தக்கது. எனினும் இந்த அமைப்பு தனக்கும் இதற்கும் தொடர்பில்லை என தெரிவித்துள்ளது. 17 முதல் 64 வயதான சந்தேக நபர்கள் சிறுவர்களை பல்வேறு விதமான துஷ்பிரயோகங்களுக்கு உட்படுத்தினார்கள் என போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். குழந்தைகள் சூடான உலோக பொருட்களை பயன்படுத்தி தண்டிக்கப்பட்டனர் என்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் அவர்களின் நிலை மோசமாகும் வரை மருத்துவ சிகிச்சையை பெற அனுமதிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பல குழந்தைகளை மத கல்விக்காக பெற்றோர் இந்த நிலையங்களிற்கு அனுப்பி இருந்தமை தெரியவந்துள்ளது.